இது அரசியல் களம். நான் உங்கள் ஜோதி. வணக்கம். 2026ல தமிழகம் தேர்தலை சந்திக்க போகுது. ஒவ்வொரு வருஷமுமே தேர்தல் அறிக்கை பெருசா பேசப்படும். அதே மாதிரி இந்த 2026லயும் டிஎம்கே சைடும் சரி, ஏடிஎம்கே சைடும் சரி, 2 பேர் சைடுமே தேர்தல் அறிக்கைக்குள்ள நியமிச்சிருக்காங்க. ஹாய் சார், வணக்கம். வணக்கம்மா. இந்த தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கீங்க சார்? முதல்ல இந்த தேர்தல் அறிக்கை எப்பவுமே பார்த்தீங்கன்னா திமுக சைடு ரொம்ப பிரபலமாக பேசப்படும். அதாவது ஆகாத விஷயத்தில் ஆகிற மாதிரியே சொல்லக்கூடிய அறிக்கை தான் இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கை. குறிப்பாக சொல்ல போனால் கடந்த வருடம் தேர்தல் அறிக்கை திமுக தேர்தலில் ஹிட் லிஸ்டே நீட் தேர்வு ரத்து, அதுக்கு ரகசியம் இருக்கு, இந்த மாதிரி விஷயம் சொன்னது. இது இந்த ஜென்ரேஷன் தெரிஞ்சது. நாங்கள் பார்த்தது கச்சத்தீவு மீட்போம், இது காலகாலமாக சொல்லிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத விஷயத்த அழகாக நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில விஷயங்கள் ரொம்ப ஈர்ப்பு தன்மையாக இருக்கும். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும்போது சில விஷயங்கள், அதாவது விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம் கொடுக்கப்படும், அப்புறம் ரேஷன் அரிசி இந்த மாதிரி சில திட்டங்கள் வீடுகளுக்கு டிவி வழங்கும் திட்டம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுது ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. அது நடக்கக்கூடிய விஷயமா அவர் நடத்தி காமிச்சார். ஆனால் இந்த 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக சொன்னதை எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்குள்ளே காம்படிஷன் இருக்குது. ஏன்னா எதுவுமே பண்ணல, அதனால அந்த காம்படிஷன் போயிட்டு இருக்கு. பண்ணியிருக்காங்க, ஒரு சில குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம பண்ணியிருக்காங்க. அதிமுக தேர்தல் அறிக்கை என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதிமுக தேர்தல் அறிக்கையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த தேர்தல் அறிக்கை வரும்போது நமக்கு இதுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திமுக தேர்தல் இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இதுதான் வித்தியாசம். ஆனால் நம்ம யாருமே திமுகட்டையும் கேட்க போகிறதில்ல, அதிமுகட்டையும் ஒரு பொதுமக்கள் சாமானியனா போய் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த முறை இந்த தேர்தல் அறிக்கை குழு திமுக கிட்டத்தட்ட நியமிச்சு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. அந்த தேர்தல் நியமன அந்த அறிக்கை குழு ஒரு ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கும் போட்டுட்டாங்க. அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள். அவங்க ஓரளவுக்கு மக்கள் கூட டச்சில் இருக்கக்கூடிய ஒரு நபர். தூத்துக்குடி தொகுதியை இன்றைக்கும் சரி, தூத்துக்குடி தொகுதியில் முழுவதுமே அவங்க மக்கள்கிட்ட நல்ல ஒரு டச்சில் இருக்காங்க, களத்தில் இருக்கக்கூடிய நபர். அதை தாண்டி யாரெல்லாம் பாருங்க, டிகேஎஸ் இளங்கோவன் சொல்லி பேர். அவர் செய்தி தொடர்பு தலைவர். அவர் மக்களோட எந்த லெவலில் டச்சில் இருக்காங்கன்னு திமுக தான் விளக்கம் கொடுக்கணும். கோவிச்செழியன் அவர் அமைச்சர், இன்றைக்கு அமைச்சராக இருக்காங்க, மாண்புமிகு கோவிச்செழியன் அவர்கள். அவர் ஓரளவுக்கு மக்கள் கூட டச்சில் இருக்கக்கூடிய கேரக்டர். அவர் எல்லாருக்கிட்டையும் மக்கள்கிட்ட அனுசரித்து பேசக்கூடியவர். அடுத்தது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். சமீபத்தில் அவர் தொகுதியில் இருக்கிற ஒரு வார்டில் ஒரு பிரச்சனை, அப்போ அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணார், மக்கள் மத்தியில் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அவர் மிகப்பெரிய ஒரு மேதாவி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய விஷயங்கள் அவர் தெரியும். ஆனால் மக்கள் பிரச்சனை தெரியுமா அப்படின்னா தெரிய வாய்ப்பு இருக்காது, அவர்கிட்ட கிடையாது. அடுத்து டிஆர்பி ராஜா. இவர் யாரு? எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்கும் போது ஒயிட் பேப்பரை தூக்கி காமிச்சவர். அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவர் இது இருக்க முடியும்? அவர்கிட்ட இப்போ ஒரு மக்கள் மத்தியில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு தலைவர் இருந்தால் தான் ஒரு தேர்தல் அறிக்கையில் இந்த திட்டங்கள்லாம் தேவைப்படுது, இந்த திட்டங்கள் தேவைப்படாது அப்படிங்கிற விஷயம் தெரியும். இது டிஆர்பி ராஜா அவர்கள். எம்எம் அப்துல்லா, இவர் முன்னாடி ராஜ்யசபா எம்பி, அவங்க கட்சியில் தெரியக்கூடிய அயலக அணி செயலாளர். இவர் மக்கள் கூட எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறாரு? கிடையாது. அடுத்தது கான்ஸ்டன்ட் ரவீந்திரன். இவர் யாரு? தேமுதிகலேருந்து வந்தவர். இவர் ஒரு செய்தி தொடர்பாளர். இவர் எப்படி தெரியும் மக்களுக்கு? இவர் எல்லா சேட்டலைட் சேனல்லையும் இந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிற ஒரு விஷயம், ஒரு ஆள். இவ்வளோதான். இதுக்கப்புறம் இருக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப ஒரு சாதாரண. கார்த்திகேய சிவசேனாதிபதி, இவர் எதில் தெரிய வந்துச்சுன்னா மக்களுக்கு ஜல்லிக்கட்டு விஷயங்கள்ல தெரிய வந்தது. ஆனால் அப்படியே உல்டாவாக பார்த்தீங்கன்னா இவருமே திமுக ஆளாக இருந்திருக்காரு. அப்போ நமக்கு தெரியல, இப்போதான் தெரியுது. அவர் கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் ஓ இவரும் திமுக ஆளாப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். போன 2016 2021 வரைக்கும் டிவி டிபேட்டில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் புதுசு புதுசாக இருந்திருப்பாங்க. பரவாயில்லப்பா, இவங்கெல்லாம் எக்கனாமிஸ்ட் போல இருக்கு, இவங்கெல்லாம் பெரிய பெரிய போராளி போல இருக்கு. பார்த்தா எல்லாருமே டிஎம்கே ஆளாக இருந்திருக்காங்க 2021 அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் டேபிளே காணும். ஸோ இது அப்படியே வாங்கல. அதிமுகவோட தேர்தல் அறிக்கை குழு நேற்று எடப்பாடியார் அவர்கள் நியமிச்சிருக்காரு. அந்த குழுவில் யார் இருக்கா, ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். இவர் திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவருக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 75க்கு மேற்பட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கும் சரி, சாதாரணமாக அவர் ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கேனாலும் சரி மக்கள் ஈஸியாக அணுகிற முறையில் இருப்பார். அடுத்தது பொன்னையன் அவர்கள், அவர் வயது முதிர்ந்தவர், அவரை விட்டுருங்க. அடுத்தது பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள். இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய லெவலில் ஒரு மக்கள்கிட்ட இணக்கமாக இருக்கக்கூடிய, பர்டிகுலராக பொள்ளாச்சி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் அவரோட பேச்சு இருக்கும். அவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது 2021. அடுக்கடுக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வின் பண்ணி காமிச்சார். திமுக அதுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் செய்தாங்க, ஆனால் திரும்பி வின் பண்ணி காமிச்சார். அடுத்தது சிவி சண்முகம்.
இவர் வந்து திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தடாலடி சி.வி. சண்முகம்ங்கிற அளவுக்கு சொல்லலாம். ஆனால் அண்ணனை மாதிரி ஒரு ஆள் பார்க்கவே முடியாது. சாதாரணமாக மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் போனீங்க விழுப்புரத்தில் போயிட்டு அவரை மீட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அணுகக்கூடிய கேரக்டர் தான் அண்ணன் திரு சி சண்முகம் அவர்கள். அடுத்து எல்லாருக்கும் தெரியும் ஜெயக்குமார். எல்லாருக்கும் தெரியும் ஜெயக்குமார்னா யாருன்னு. ராயபுரத்தில் போய் பார்க்குறங்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு வண்டி நிப்பாட்டி ஈஸியாக பேசக்கூடிய மக்கள்கிட்ட அணுகிறவர். அவருக்கெல்லாம் தெரியும் பிரச்சனை என்னன்னு. அடுத்தது பாருங்க செம்மலை. இவர் யாருன்னா திரு செம்மலை அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. இந்த செங்கோட்டைன்னு சொல்லி தாவேக்காக்கு போயிருக்காருல, அவரை மாதிரி அவரும் செம்மலை எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அவ்வளவு சாதனைகள் புரிஞ்சவர், மக்களோட மக்கள் நினைக்கிறவங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்மதி அவர்கள். ஓஎஸ் மணியன், இவர் வந்து நாகப்பட்டினம் அந்த டெல்டா மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சாதாரணமாக இப்போ தான் வந்துட்டு போனாருப்பா நம்ம எம்எல்ஏ, இப்போ தான் வந்துட்டு போனாருப்பா மாவட்டம்னு சொல்லி அவரை மக்கள், சாதாரண மக்கள், திமுக அதிமுக இல்லாத திமுக அதிமுகவினரே ஆகட்டும், அவர் அப்படி தான் கூப்பிட்டு பழகுவாங்க. அந்த மாதிரி மக்களோட மக்களை இணைஞ்சவர் ஆர்பி உதயகுமார். விழுப்புரம் விருதுநகர் மாவட்டத்தில் மதுரையில் திருமங்கலம் ஏரியாவில் இவரை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. இவரும் மக்களோட இணைஞ்சி இருக்கிறாங்க. அடுத்தது வைகை செல்வன் அவர்கள். இவரும் அப்படி தான். ஒரு இடத்துல போய் நம்ம சந்திக்க போகிறோம்னா வைகை செல்வன் அவர்கள்ட்ட பேசுகிறது அணுகிறதுக்கும் நம்ம டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள்ட்ட அணுகிறதுக்கும் மக்களாக இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அணுகுமுறை தெரியும். ரொம்ப கடினம். இதுதான் திமுக அதிமுக தேர்தல் அறிக்கை குழு. இந்த மாதிரி மக்கள்கிட்ட டச் வச்சிருக்கிற ஒரு பீப்புளும் மக்கள்கிட்ட இருந்து தூரமாக நிற்கிறக்கூடிய ஒரு கும்பலும் சேர்ந்து நடத்தக்கூடிய விஷயம்தான் இந்த தேர்தல் அறிக்கை. இப்போ இந்த தேர்தல் அறிக்கை என்னவா மாறும்? திமுகவோட தேர்தல் அறிக்கையில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் பண்ணலை. அப்படின்னா பெருசாக எதுவும் பண்ணலை. அவங்க சொல்லலாம் 90% வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு. அன்புமணி அவர்கள் இவரை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கப்பா, யாராவது பேட்டிக்கு வாங்கப்பா கூட பேசுங்கப்பான்னு சொன்னால் இப்போ வரைக்கும் யாரும் போகலை, அவர்கிட்டயே போகலை. ஏன்னா அவர் அறிக்கையை வந்து விட்டுட்டார். நீங்கள் பண்ண தேர்தல் அறிக்கை இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டார். அவர்கிட்ட இப்போ வரைக்கும் யாரும் போய் பேசலை. கேட்டால் பேசுவாங்க, இந்த நாங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்க, மகளிர் உரிமை தொகை பண்ணியிருக்கோம், இதெல்லாம் மகளிர் உரிமை தொகையே ஏடிஎம்கே ப்ரெஷர் பண்ணதுனால தான் பண்ணது. ஈரோடு இடைத்தேர்தலில் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பண்ணது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகலாம். விடியல் திட்டம்னு சொல்லி அவங்க சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், விடியல் பயணம் ஆகட்டும், இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தாமதமாக பண்ணாங்க. விடியல் பயணத்தை முதல் நாள் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் அரசாங்கம் அந்த பேருந்தோட டிபார்ட்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எந்த நிலைமையில் இருக்குங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ தேர்தல் அறிக்கை குழுவே நமக்கு தெரியுது, மக்கள்கிட்ட அந்நியப்பட்ட குழு ஒரு பக்கம், மக்களோடு இணைந்த ஒரு குழு பக்கம். யார் தேர்தல் அறிக்கை சரியாக நியமிப்பாங்கன்னு இது மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டியது. அதே மாதிரி சார், இப்போ வந்து அம்மா ஆட்சிலையும் சரி, எடப்பாடி பழனிசாமி சார் ஆட்சிலையும் சரி, எங்களை போகிற மகளிருக்கு வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த திட்டத்தெல்லாம் நாங்கள் வந்து திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சார் சொல்றாங்க. இது நம்பலாமா? உண்மைதானா? இதெல்லாம் அம்மா அவர்களோட ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அது எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான். அதை நிப்பாட்டி இருக்கிற திமுக. குறிப்பாக சொல்ல போனால் அம்மா உணவகம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அம்மா உணவகத்தோட தன்மை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு. இப்போ இவங்க வந்தோன்னு என்ன சொன்னாங்க, அதில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை, மாநகராட்சி எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னாங்க. அம்மா மினி கிளினிக் எவ்வளோ உபயோகமான திட்டங்கள் இல்லைங்களா? அது மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டம். இப்போ நினச்சி பாருங்க, நான் 10th 12th வரைக்கும் படிச்சிருக்கேன்னா எனக்கு வந்து இத்தனை பவுன், நான் காலேஜ் முடிச்சேன்னா இத்தனை பவுனுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தாலிக்கு தங்கம். இன்றைக்கி இருக்க தங்கம் ஒரு பவுன் எவ்வளோங்க? 1,30,000 வந்துருச்சு. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா வந்து மக்களுக்கு தோணும். கறவை மாடு திட்டம். உங்களுக்கு கையில் மாடை கொடுத்து கறவை மாடை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதில் பாலோட உற்பத்தியை அதிகம் பண்ணி காமிச்ச மாநிலமாக திகழ்ந்தது தமிழகம். இவங்க 2021 வந்தோன்னா அதையும் நிப்பாட்டிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச, உங்க ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்ச லேப்டாப் திட்டம். இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். யாருக்கு கொடுத்தாங்க? காலேஜ் ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ இவங்க கொடுக்க போறது கடைசியில் கொடுக்குறாங்க. அதுவும் யாருக்கு கொடுக்குறாங்க? முடிச்சுட்டு போன பசங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இப்பவும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய திட்டம். இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு விஷயங்கள். ஈஸி. ஆமாம், இந்த லேப்டாப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த எனக்கு தாலிக்கு தங்கம் வந்திருக்கு, கறவை மாடு வந்திருக்குன்னு சொல்ல மாதிரி. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா குடிமரமாத்து பணி. அப்படின்னா அவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த வந்து எடப்பாடியார் அவர்கள் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் அணைகள் கட்டக்கூடிய விஷயங்கள், தூர்வாடுற விஷயங்கள் அவ்வளோ தூரம் பிரமாதமாக நடந்துச்சு. இதை வந்து நல்ல பல்வேறு இடங்களில் டெல்டா நாயகன் சொல்லி பேர் எடுக்க வச்சார். மேம்படுத்தப்பட்ட மண்டலம் சொல்லி பேர் எடுக்க வச்சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். அது போக வந்து நம்மளுடைய ஆணையாறு திட்டங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அரசாங்கத்தால் கொண்டு வந்தப்பட்ட மிக முக்கியமான திட்டங்கள்.
அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இப்போ ஈரோடுக்கு போகும்போது விஜய் பேசியிருப்பார், கேள்விப்பட்டிருப்பீங்க. திட்டத்தை சூப்பராக பண்ணி முடிச்சதே வந்து அதிமுக தான். ஃபினிஷிங் பண்ணதுன்னு சொல்லி பேரில் பண்ணவங்க இவங்க திமுக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து பெரிதும் பேசப்படுறது வந்து காரணம் என்னன்னா, ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை அதை பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க முழுமையாக முடிச்சிருக்காங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ அதையும் வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஒரு முழுமைப்படுத்துறதுக்கு விஜய் சொன்ன மாதிரி விரிவாக்கப்படுத்த இல்லை, முழுமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மக்களோட இணைஞ்சிருந்த திட்டங்களை எல்லாத்தையும் திமுக நிப்பாட்டியிருக்கு. இது எல்லாத்தையும் கொண்டு வரும்போது கண்டிப்பா நான் ஆட்சிக்கு வந்தோன்னே கொண்டு வருவேன்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது அவர் எங்க போய் சொல்றாரு? 180 தொகுதியில, சட்டமன்ற தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதிகளில் நேரடியாக மக்களை சந்திச்சு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போய் சொல்லியிருக்காரு. அப்போ அந்தந்த இடங்கள்ல அவருக்கு என்னென்ன தேவைன்னு தெரியுது. இது போக உள்ளூர்ல இருக்கிற விஷயத்தையும் அவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதனால 2026 ஒரு அதிமுக ஜெயிச்சு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வரப்படும். இது எடப்பாடியார் அவர்கள் சொன்ன வாக்கு. அவர் வந்து நார்மலான ஒரு விவசாயியோட குடும்பத்தை சேர்ந்தவர். இப்பவும் பாத்தீங்கன்னா எளிமையான மனிதர். அதனால அவர் சொன்னா அவர் செய்வார். 2026 வந்து எடப்பாடி பழனிசாமி சார் வந்து புதிய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்து மூலமா தேர்தலில் என்ன மாதிரி ஒரு எதிரொலிப்பை வந்து ஏற்படுத்தும் சார்? இல்ல, அது வந்து எப்படின்னா ஒரு பெரிய திமுகவுக்கு ஒரு சவாலா இருக்கும் திட்டங்கள் எல்லாம். அதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு திட்டம் நெசவாளர்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விலையில்லா சேலை. அது விலையில்லா சேலைங்கிறது எப்படின்னா, கல்யாணத்துக்கு நான் உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கும்போது இந்த விலையில்லா சேலையும் கொடுக்குறேமா, அது நேரடியாக யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்? தமிழக நெசவாளர்கள்ட்ட நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மிகவும் பேசப்படும் பொருளாக மாறும். அது மாதிரி காங்கிரீட் வீடுகள் திட்டம். இந்த காங்கிரீட் வீடுகள் திட்டங்கிறது இப்பவுமே வந்து திமுக அரசாங்கத்தால் கொண்டு வரப்படுற பேரில் இன்னும் சரியாக செயல்படுத்தாமல் இருக்குது. அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரும்போது விலையில்லா காங்கிரீட் திட்டங்கள் சொல்லியிருக்காரு. ஏன் அந்த வீடு திட்டங்கள் கொண்டு வரும்போது அவர் சொல்லும் போதே, இன்னைக்கு இருக்கிற சிமெண்ட் மணலோட விலை என்னங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படிங்க சாதாரண மனிதர்கள் வீடு கட்ட முடியும்னு சொல்லி அவர் தன்னை சாதாரண மனிதனை காமிச்சிட்டு அவர் பேசுகிறார். எந்த இடத்துலையுமே வந்து நான் வந்து இதை கொண்டு வருவாங்க, இது எப்படி தெரியுமாங்க, இப்படி தெரியுமா, அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. நீ பேசக்கூடாது, நான் பேசக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த கஷ்டம் இருக்குது, நான் இந்த வீடை கட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம், புதிதாக ஆட்டோ வாங்குவவர்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி மணமக்களுக்கு உண்டான வேஷ்டி சேலை நான் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அது கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு வீடு. இது வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா சிறுபான்மையினர், அது குறிப்பாக ராணிப்பேட்டையில் சமீபத்தில் கிட்டத்தட்ட பல்வேறு மக்களோட வீடுகளை இடிச்சிருக்காங்க. பல்வேறு மக்கள்னு சொல்ல முடியாது, ஒரு சில ஏரியாவில் ஒரு வீடுகளை இடிச்சிருக்காங்க. சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் வைக்கும் ஏரியாவில் அந்த வீடுகளை இடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு திருப்பியும் வந்து நான் வந்தால் வீடுகள் கட்டி கொடுக்கப்படுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நரிக்குறவர்கள் அவர்களுக்கு வீடுகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த நரிக்குறவர்கள் அவர்கள் எப்படின்னா, அவங்களுக்கு யாருமே தெரியாது, எம்ஜிஆர் அவர்களை மட்டும்தான் தெரியும். அவங்களாம் ஏடிஎம்கேயோட பொக்கிஷம் மாதிரி. அவங்களுக்கு நான் வந்தால் வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவர் மக்களை சந்திக்கும் போதே இதுதான் நேரடியாக அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்குன்னு இப்பவே தெரிஞ்சு சொல்லியிருக்காரு. தேர்தல் அறிக்கை குழு நியமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் முன்கூட்டியே இந்த 6 திட்டங்களை அவரே சொல்லிட்டார். இந்த 6 திட்டங்களுக்கு காப்பி அடிச்சு வேணா திமுக சைடில் சொல்லலாம், அது வித்தியாசமா டிசைன் பண்ணிடுவாங்க. அது டிசைன்ல அவங்க பெரிய ஆளுக்க, அந்த டிசைனிங் வேற மாதிரி பண்ணலாமே தவிர இந்த 6 திட்டங்களும் மக்கள் மத்தியில் கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணும். அது தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் எதிரொலிக்கும். திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். தாவேக்கா திமுகவோட தேர்தல் அறிக்கை வந்த அப்புறம் காப்பி கட்டு தான் பண்ண போகிறாங்க. அதனால பிரச்சனை பெருசாக ஒன்றும் இல்லை. அது பக்கம் வேணால் மாறலாம், நம்பர் மாறலாம், பக்கம் மாறலாம். அதனால் அவங்க தேர்தல் அறிக்கை தூக்கி போடலாம். அதிமுகவோட தேர்தல் அறிக்கை கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் ஒரு சவாலாக இருக்கும். இந்த தேர்தல் அறிக்கை குழுவும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. இந்த குழுவில் இருக்கக்கூடிய அவ்வளவரும் கண்டிப்பான முறையில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை, திமுக அரசாங்கம் செய்ய தவறிய திட்டங்களும் அதிமுக ஆட்சியில் செய்ய வேண்டிய விஷயங்களை அடுத்து 2026 என்னென்ன தேவையோ அந்த திட்டங்களையும் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.